கிருஷ்ணகிரி அருகே 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் என்சிசி பயிற்சியாளர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், இது வரைக்கும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக விசாரணை நடந்துட்டு இருக்கும். இப்போ காவல்துறை விசாரணையில வேற என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? விக்னேஷ், நிச்சயமாக நீங்கள் தெரிவித்தது போல காவல்துறையினர் இந்த விஷயத்தில் மிக உன்னிப்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக என்சிசி பயிற்சி முகாமிற்கு சென்ற மொத்த 17 மாணவிகள் அந்த தனியார் பள்ளியிலேயே தங்கி அவர் முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இந்த முகாமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த என்சிசி பயிற்சியாளராக இருந்த சிவராமன் என்பவர் ஒரு 13 வயது மாணவியை நள்ளிரவில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அந்த பள்ளியின் முதல்வருக்கு நேரில் சென்று புகார் தெரிவித்தார். ஆனால் அந்த பள்ளியின் முதல்வர் இந்த விஷயத்தில் வெளியே சொல்ல வேண்டாம், வெளியே சொன்னால் பள்ளிக்கு கெட்ட பேரு, உனக்கும் கெட்ட பேர் வந்துவிடும், நாம் பார்த்துக் கொள்ளலாம் என அந்த மாணவியை சமாதானம் செய்து அழைத்து வைத்துள்ளார். இதே போல் அந்த பள்ளியில் சேர்ந்த சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபரும் இதே கருத்தை பதிவு செய்து மாணவிக்கு பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். 16ஆம் தேதி மாணவிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால் மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமையை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அவர்கள் பருகூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்து புகார் அளித்தது. புகாரின் அடிப்படையில் உடனடியாக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. குறிப்பாக என்சிசி பயிற்சியாளராக இருந்த சிவராமன் மீதும் அந்த பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் மீதும் 2 பேர் மீது முதல் கட்டமாக போஸ்கோ வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் 7 பேரை போலீசார் கைது செய்தார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், தாளாளர் சாம்சன், அதே போல பள்ளியின் சமூக ஆசிரியர் ஜெனிஃபர், ஆசிரியர் கோமதி, பயிற்சியாளர்கள் சிந்து, சத்யா, சக்திவேல், சுப்பிரமணி ஆகிய 7 பேரை கைது செய்தார்கள். நள்ளிரவு கோமதி என்கிற ஒரு ஆசிரியை போலீசார் கைது செய்திருக்காங்க. இதனிடையே முக்கிய குற்றவாளியாக இருந்த அந்த சிவராமனை போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தார்கள். அவர் கோயம்புத்தூரில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. ஆனால் போலீசார் அவர் பணிந்திருக்கக்கூடிய பகுதியை நள்ளிரவு அடையாளம் கண்டனர். கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அந்த பொன்மலைக்குட்டை என்கிற பகுதியில் அவர் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. நள்ளிரவு தனிப்படை போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்ய முயற்சித்தனர். அப்போது அவர் போலீசாரிடம் தப்பிக்க முயன்ற போது பள்ளத்தில் குதித்ததில் அவரது வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் தேவனையன் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே ஒரு மாணவி புகார் அளிச்சாங்க. அதுவே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. இப்ப மேலும் சில மாணவிகளும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பள்ளிகள்ல போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திருக்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட போய் அவங்க சொல்றாங்க. அதை மீறியும் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் ஒரு ஆசிரியை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது மிக கொடூரமான குழந்தை மீது நடக்கிற பாலியல் வன்முறையா நான் பாக்குறேன். எப்படின்னு பார்த்தா இதுல மொத்தமாக இந்த பள்ளி நிர்வாகம் நிறைய விஷயத்த கோட்டை விட்டுட்டாங்க. ஒண்ணு இந்த மாதிரி ஒரு குழந்தையை பள்ளிக்கூடத்துல தங்க வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன்னா அந்த மாவட்ட கல்வி அலுவலர் அல்ல மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதை வயலேட் பண்ணிக்கிறாங்க. 2வது, பள்ளிக்கூடத்துல ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் 2 பேர் தங்குறாங்க அப்படின்னா அங்க பெண் குழந்தைகளுக்கு தங்குறாங்கன்னா அங்க ஒரு பெண் பாதுகாவலர் கூட இருக்கணும். பெண் பாதுகாவலர் அப்படின்னா அந்த பள்ளியிலோட ஆசிரியரோ அல்லது பெற்றோர் சார்பா தங்கணும். அது நடக்கல. 2. 3வது விஷயம், தேசிய மாணவர் படை என்சிசி அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களே நம்முடைய ஸ்கூல்ல நடத்துறதுக்கு அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன மாதிரி நடத்தணும், என்ன மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை வயலேட் பண்ணிருக்காங்க. 4வது, இந்த மாதிரி பள்ளிகள்ல இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடக்கும்போது அதற்கான வழிமுறைகள் நெறிமுறைகள், கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது அது ஸ்போர்ட்ஸோ அல்லது கல்ச்சரலோ அல்லது இந்த மாதிரி பயிற்சிகளுக்கான வழிமுறைகளை நெறிமுறைகள் தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கு. அதையும் மீறி இருக்காங்க. மொத்தத்துல நான் யார் என்ன சொன்னா என்ன, நாங்க தனியார் பள்ளி நாங்க சொல்லிருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஆணவம் தான் இது நடந்திருக்கு சொல்றேன். இதுல என்ன கொடூரமான வன்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம், அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்துருச்சு அப்படின்னு யார்கிட்ட சொன்னா அவங்க உடனடியாக அதை கொண்டு போய் அந்த உரிய நடவடிக்கைக்கு பண்ணணும். அதுதான் டியூட்டி பேரர்ஸ், கடமையாளர்கள் அப்படி சட்டத்தில் சொல்லுது. நான் சட்டத்தை சொல்ற வார்த்தை எப்படி சொல்ற, டியூட்டி பேர் அப்படின்னா இந்த குழந்தை அந்த ஒரு ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க நீ பாத்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரியர் எவ்வளவு கொடூரமான வன்முறையாளர் பாருங்க. தன்னோட குழந்தைக்கு தன்னோட பொண்ணுக்கு ஏற்பட்ட அந்த ஆசிரியர் பண்ணிருப்பாங்களா? அப்ப இதுனா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்ப இது ஒரு நிறுவனத்துக்குள் நடந்திருக்கு. இட்ஸ் அ கஸ்டடி. ஒரு காவல் நிலையத்துல ஒரு வன்முறை நடந்துச்சுன்னா அந்த காவல் அலுவலகம் பொறுப்பு. ஒரு இண்டஸ்ட்ரீஸ்குள்ள ஒரு வன்முறை நடந்தா இண்டஸ்ட்ரி பொறுப்பு. அப்ப பள்ளிக்கூடத்துல வன்முறை நடந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட நிர்வாகம் தான் பொறுப்பு. இந்த நிர்வாகம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? அப்போ இந்த போக்சோ ஆக்ட்ல 21வது செக்ஷன் படி இதை டிஸ்க்ளோசர், அதாவது மேண்டேட்டரி டிஸ்க்ளோசர், தன்னிச்சையாக கொண்டு போய் கருத்தை கொடுக்காததுக்கு வந்தது.
அப்ப இது மட்டும் இல்லாமங்க, இந்த நபர்கள் இருக்காங்களே, இந்த நபர்கள் சோகால்டு இந்த சிவராமன் இவங்கெல்லாம் வந்து என்சிசியில என்ன நிலைக்கு வந்தாங்க? என்சிசியால் அங்கீகரிக்கப்பட்டவர்களா? என்சிசியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக அவர்களிடமிருந்து முறைப்படியான கடிதம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி விசாரிக்கப்படும். ரெண்டாவது, இந்த மாதிரி டீம் இதுக்கு முன்னாடி வேற எந்த பள்ளிக்கூடத்துல போய் பண்ணிருக்காங்க, வேற எந்த ஸ்கூல்ஸ்ல நடந்திருக்கு, அதுவும் விசாரிக்கப்பட வேண்டிய ஏரியா. அடுத்து வந்துங்க, இந்த இந்த பள்ளிக்கூடத்துல இப்படி பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னா யாரெல்லாம் கடமையாளர்கள் கடமை தவறிட்டாங்கன்னா, GO 121 ஆஃப் 2012 தமிழ்நாடு அரசோட GO இருக்கு. அது பள்ளிகளில் பாலியல் வன்முறைக்கு கடமையாளர்கள் தவறினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய பணி சர்டிபிகேட் கேன்சல் பண்ணப்படும். வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது. தனியார் பள்ளி இங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து வெளியேறி போய் இன்னொரு பள்ளிக்கூடத்துல சேர்ந்துருவாங்க. அடுத்து பள்ளிகள் இல்லைங்க, இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும்போது ஏதாவது வந்து நம்ம தகவல் சொல்றது, இதுவா உங்களோட வேலை? ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்ததுக்கு அப்புறம் வந்து போய் பாக்குறது அவங்களுடைய கல்வித்துறையோட பொறுப்பு. கண்காணிக்க யார் பொறுப்பு? தனியார் பள்ளியை யாரும் பார்க்க மாட்டீங்களா? தனியார் பள்ளிகள் குழந்தைகள் வந்து யாரும் கண்காணிக்க மாட்டீங்களா? அவங்க தனி ராஜ்யமா நடக்குதுங்க ஒரு கேள்வி வருது. அப்படின்னா இந்த கடமையில் தவறிய மாவட்ட கல்வி பொறுப்பாளர்களும் கண்டிப்பாக தண்டனைக்குட்பட்டவர்கள் தான் சொல்றேன். ஏன்னா பள்ளிகளில் குழந்தை பாதுகாப்பு கொள்கை கிடையாது. சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் வருத்தமா இருக்கு. முன்னேறிய மாநிலத்துல ஒரு வருத்தத்தோட பதிவு பண்ற ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி அப்படின்னா பள்ளிக்கூடத்துல என்ன நடக்கலாம், என்ன நடக்கக்கூடாது, டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் என்ன. ஒரு குழந்தைகளை வெளியே அழைச்சிட்டு போறீங்க, ஒரு கல்ச்சரல் போறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இது அத்தனைக்கு இருக்கு. பக்கத்து மாநிலத்துல கேரளால இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு, தமிழ்நாட்டுல இல்ல. இப்ப எவ்வளவு பெரிய வன்முறை நடந்ததுக்கு அப்ப இங்க நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு வன்முறை நடந்துச்சுன்னா, குழந்தை மீது நடந்துச்சுன்னா போய் பார்க்கணும். இதுவா உங்களுக்கு வேலை? அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட பாதிப்பை நீங்க திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? அப்ப இதுக்கு கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய நிறைய பேர் இருக்கிறாங்க. மாவட்ட கல்வி நிர்வாகம் இருக்கு, இந்த பள்ளியோட நிர்வாகம் இருக்கு, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, கண்காணிக்காத இருக்கு. இது வந்து மிகப்பெரிய அவமானம். தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் இப்படி நடந்திருக்க அவமானம். பள்ளிகளுக்குள் யாரை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாமோ நடக்குது அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய கொடூரமான வன்முறையை பாக்குறேன். விதிமுறைகள் சரியாக கடைபிடிக்கவில்லை, அதே மீறி கண்காணிப்பு மிக மிக தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதனால இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது, கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு தேவநாயன். அடுத்ததாக நமது இணைப்பில் வழக்கறிஞர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம், இப்போ நீங்க குழந்தை செயற்பாட்டாளர் பேசுனதை பார்த்துருப்பீங்க. கண்காணிப்பே இங்க வந்து தவறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயம் இது மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து இதுக்கு வந்து அடுத்த முறை இது நடக்காது அப்படின்றத எதிர்பார்க்கணும். ஆனால் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து சட்டத்துல இன்னும் கடுமையான தண்டனை கொண்டு வர வேண்டுமா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது கடுமையான தண்டனை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத காட்டிலும் தேவநேயன் பேசினதை ஒட்டிய ஒரு முக்கியமான கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். நிறைய வழக்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்ல நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு வழக்குகள், வன்முறை வழக்குகள்ல பெரும்பாலும் அவங்க அந்த இடத்துல இருந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுறாங்க, பணி நீக்கம் செய்யப்படுவது அல்லது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம அனுப்பும் போது அந்த பணி நீக்கத்துக்கான காரணத்தை சொல்லணும் இல்லையா? இப்போ ஒருத்தன் ஊழல் செஞ்சு லஞ்சம் வாங்கி அந்த மாதிரி ஒண்ணு பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம், என்ன காரணத்துக்காக இவர் பதவி இழக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பள்ளி கல்விகள்லயும் அல்லது கல்லூரிகள்லயும் எல்லா இடங்களிலுமே பணி நீக்கம் செய்யப்படும் போது ஜஸ்ட் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற அளவுல இது நின்று போகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய வழக்குகள்ல இந்த மாதிரி தான் வருது. அப்படி இல்லாம இந்த மனிதன் இந்த சம்பவத்தில் பங்காற்றியதற்காக அல்லது பங்காற்றியல என்ன சொல்றது பாலியல் வன்முறை செய்ததற்காக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு நமக்கு வரணும். அப்ப இந்த குறிப்பை பார்க்கிற பொழுது வேறு எந்த பள்ளியிலும் அந்த நபருக்கு பணி கிடைக்காது, புரியுதுங்களா? ஆனா அந்த மாதிரி ஒரு உத்தரவை பணி நீக்கும் போது கொடுப்பது இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்வைக்கு வந்திருக்கிறது. அதனால அரசு இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகளிலே பணிபுரிகிறவர்களை வன்புணர்வு செய்கிற பொழுது பாலியல் வன்புணர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்வதென்றால் காரணத்தை குறிப்பிட்டு செய்ய வேண்டும். இந்த பையனுக்கு எந்த இடத்துலயும் வேலை கொடுக்க கூடாது இந்த ஆளுக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவது என்பது அரசினோட கையில தான் இருக்கு. நீங்க ஹையர் அபிஷியல்ஸ் ஆர்டர்ஸ் எழுதும் போதே பாவம் பொழைச்சு போட்டுப்பா ஏதோ தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு நினைக்கிற மனோபாவத்திலிருந்து வெளியே வர வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதே போல அடுத்ததாக சொல்லக்கூடியது, ஒரு ஜெயில இருக்கக்கூடிய இன்மேட்ஸ், அந்த ஜெயிலர்ஸ், அந்த அதிகாரிகள் ரேப் பண்ணினா என்ன மாதிரியான குற்றம்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரோ தன்னை நம்பி தன்னுடைய உடம்பை ஒப்படைத்து இருக்கக்கூடிய அந்த நோயாளியை பாலியல் வன்புணர்வு செய்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ இந்த நபர்கள்,
அதே போல அபய நிலையம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஹோம்ஸ் இருக்கும், ஜுவனைலுக்கான ஹோம்ஸ் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த ஜுவனைல்ஸை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குவதோ அல்லது அபய நிலையம் போன்ற இடங்களிலே இருக்கிற பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குவதோ மிகப்பெரிய குற்றம் என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிறது. நிச்சயமாக மேம், நீங்க இது போன்ற தவறு செய்வர்கள் அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு செல்லும் போது பணி நீக்கம் செய்யும் போது கடுமையான தண்டனையும் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி மேம்.